என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் உற்சாகமாக்கறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாம். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? 2025 முழுவதும் என்னை நடத்தினார் என்று ஒரு முறை சொல்லாம. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி
கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், பலன் தந்தாரே, பலன் தந்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஜீவன் தந்தார், கிருபை என்றும் உள்ள தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். எல்லாரும் அவருடைய கிருபைக்காக. ஓ, கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, ஜீவன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும், தேசமே பஞ்சத்தில் வாடினாலும், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் நமக்குண்டு. கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் நமக்கு உண்டு. குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு,
அவர் வார்த்தை நம்ம நிலைவரப்பட்டிருக்கும் போது நம்ம ஒரு நாளும் ஒருபோது எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் எனக்கு வாக்கு மாறவே இல்லைன்ட்டு. ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். சொல்லியும் செய்யாதிருப்பேனோன்னு கேட்கிறாரு. மனுஷன் மாறுமா, காலம் மாறும், சூழ்நிலை மாறும், அவன் கொடுத்த வாக்குகள் மாறும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் சொன்ன வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தாமதம் ஆகலாம். அதுக்கு ஆண்டவர் அநேக காரணங்கள் நமக்கு அதற்கு இருக்கலாம். தாமதிப்பதற்கு நம்ம தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவர் ஏற்ற காலத்துல அந்த வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறும்படியாய் அவர் தாமதிக்கலாம். ஆனா அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாயிருந்து வழி நடத்துகிறார். சோதனை வரும், வாக்குத்தத்தம் நிறைவேறது வரைக்கும் என்ன இருக்கும்? சோதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், நிந்த அவமானம். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஊரெல்லாம் டமார் அடிச்சிருவோம். ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், அவர் என்ன நிறைவேற்றுவார் எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா நிறைவேற மட்டும் நமக்கு என்ன ஆயிரும்? அது ஒரு போராட்டம் ஆயிரும். சில நேரம் அது நமக்கு ஒரு விரக்திக்கான சூழ்நிலை ஆயிரும். இல்ல, வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை என்ன பண்ணுமா? இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்போதோ எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்குமா? அப்ப ஜீவ விருட்சம்னா என்னது? ஃப்ரூட் ஆஃப் லைஃப். அதாவது நம்ம வாழ்க்கைக்கே அது அடக்க முடியாத ஒரு ஆனந்தமா இருக்கும். அது ஒரு பேரின்பமா இருக்கும் நமக்கு. இல்ல, ஒரு எப்படி சொல்றது, நமக்கெல்லாம் 10 லட்சம் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனா பம்பர் பிரைஸ், இந்த லாட்ரி விற்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க 10 கோடி 25 கோடி 50 கோடின்னு. அதெல்லாம் வர்றவனுக்கு தான், வாங்கினவனுக்கு தான் தெரியும் அதோட அருமை என்ன, அதோட மகிழ்ச்சி என்னட்டு. அதை காட்டிலும் ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவர் நமக்கு தரும் ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாதது, சமாதானத்துக்குரியது, அது நமக்கு ஜீவ விருட்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊடுமூற்றியே ஜீவன் பெற என்னை நடத்தும். எல்லாம் தெரிஞ்ச பாடல்கள் தான். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றியே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஊற்றியே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர்,
விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் என்ன பண்றாரா? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உடன்படிக்கைனா காவனன்ட் இல்ல, இட்ஸ் a covenant. காவனன்ட்னா என்னது? உடன்படிக்கைனா எழுதப்பட்டு அவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவன்றது எப்படின்னா அதற்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. வாக்கு தத்துவத்துக்கு கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. இது செஞ்சாதான் இது நான் உனக்கு தருவேன், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், நான் சொல்றபடி நீ கேட்டாதான், என்னோட கூட நீ சேர்ந்திருந்தால்தான், என்னோட கூட நீ என்னை நீ ஆராதித்தால் மாத்திரமே தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம்ன்றதெல்லாம் தான் வாக்கு தத்துவம். ஆனா உடன்படிக்கை என்பது கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்த காரியம். கர்த்தர் யாரோட உடன்படிக்கை பண்ணார் வேதத்துல? சொல்லுங்களேன், பேசுங்களேன், கேட்கல. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அப்போ ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவரா இருந்தாரு. காணியாட்சிக்கு புறம்பா இருந்த ஆபிரகாம் மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள, தேராக குடும்பத்துல இருந்து வேற யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. இல்ல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு. ஆபிரகாமோட சந்ததியை ஆசீர்வதிப்பன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராயிருந்தார். அப்போ கர்த்தர் நமக்கு பண்ணின உடன்படிக்கை என்னன்னா என்னது? சமாதானத்தின் உடன்படிக்கை. அது அவர் நம்மை விட்டு நிலை பெயராம இருக்குமா? உலகத்துல பணம் காசு இல்லைன்னா கூட சமாதானம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல. காசு கூட சம்பாரிச்சிடலாம், இல்லைன்னா கர்த்தர் நம்ம அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தந்து வழி நடத்துவார், கண்டிப்பா செய்வார். ஆனா நமக்கு எவ்வளோ பணம் இருந்து, செல்வம் இருந்து, செழிப்பு இருந்து, என்ன இருந்தாலும் சமாதானம்ன்றது ஒண்ணு இல்லைன்னா நிம்மதியா தூங்க கூட முடியாது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம். ராத்திரி படுத்து கண்ண மூடனா என்ன பண்ணும்? ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு சமாதானம் வேணும். இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, அநேக குழப்பங்களுக்குள்ளாக நம்ம இருப்போம். அப்போ கர்த்தர் முதலாவது நமக்கு செய்கிற ஆசீர்வாதம் இந்த ஆண்டில நம்மை சமாதானத்தோட நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானம்? அதாவது கர்த்தர் சமாதானம் கொடுத்திருப்பார், ஆனா அவருடைய சமாதானம் இன்னும் அளவில்லாமல் ஓவர்ஃப்ளோயிங் ஜாயா இருக்கணும். ஓவர்ஃப்ளோயிங் பீஸ் நம்ம லைஃப்ல வேணும்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஒரு முறை கூட அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை,
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மீட்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஒரு முறை கூட, வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமா. எல்லாரும் சொல்லலாமா? வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் சேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் சேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வாதை உந்தன் கூடாரத்தை வாக்குத்தத்தமா பாடுங்க. என் தேவனால 2026 உன்னை பாதுகாப்பது அவரால் லேசான காரியம். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார், உனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டார். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே. 2026 நம்மை நடத்துவது அவரால் கூடும், நம்மை ஆசீர்வதிப்பது அவரால் கூடும், நம்மை பலப்படுத்துவது அவரால் கூடும், நம்மை நிலைநிறுத்தப்படுவது அவரால் கூட. விசுவாசிப்பானா? உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது. ஒரு முறை கூட கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் கரங்களை தட்டி 2026 அவரால் கூடாத காரியம் உன் வாழ்க்கையில செய்வதற்கு, உன்னை நிலைநிற்க பண்ணுவதற்கு, உனக்கு சமாதானம் தருவதற்கு, உன்னை ஜெயமாய் நடத்துவதற்கு காலமும் ஸ்தோத்தரிப்பேன்.
ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை துதிப்பேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீர் செய்ததை தடுக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது, நீர் செய்ததை தடுக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீர் செய்ததை கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்வதை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மும் துதித்தேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை துதித்தேன் நன்றியோடு. காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லும். காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எக்காலம் இந்த ஆண்டு முழுவதும் அவரை துதிப்பதே மேலானதாய் நாம் வைத்திருப்போம். ஹல்லேலூயா.